ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருடைய ரொம்ப ஃபேவரேட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாதமும் உதிரியாக மட்டன்லாம் அவ்வளோ ஜூஸியாக நல்லா வெந்திருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த மசாலா போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நம்ம முழுசாக சேர்க்குறது எதுக்குன்னா நல்ல ஃப்ளேவருக்காக. 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 10-15 மிளகு சேர்த்துக்கோங்க. 1 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழத்தை விதை நீக்கிட்டு அந்த சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா அந்த மட்டனை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் 1 கப் அளவு பட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் மில்க் இல்லைன்னா 3/4 கப் அளவு தயிரில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கறியில் எல்லாமே மசாலா படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்தது நம்ம அரிசி ஊற வைக்கணும். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நல்ல நயமான பாஸ்மதி அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா திருகி நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும். அது இருந்ததுன்னா சோறு நம்ம வடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும். அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டி வராமல் உதிரியாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது இந்த அரிசி முங்குறதளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக செலவாகும். உங்களுக்கு இந்த அளவு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். முழு பிரியாணியும் நம்ம நெய்யில் செஞ்சது போலவே வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் வெங்காயம் சேர்க்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வறுக்கிறதுனால இது நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. எண்ணெயை வடிச்சிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெசிப்பியில் நடுவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே எண்ணெயில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் புதினா இலைகள், கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம்ல மட்டன், அதை வந்து சேர்த்துருங்க. அந்த கிரேவியோடையே சேர்த்துருங்க. நம்ம பட்டர் மில்க்லாம் ஊற்றிருந்தோம்ல, அது எல்லாத்தோடையுமே அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், அதுலேருந்து கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்துகிட்டு இது போல் தூவிக்கோங்க. அதாவது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வெங்காயம் எடுத்து தூவியிருக்கேன். மீதமான வெங்காயம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் புதினா இலைகள், கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடுங்க. பாருங்கள், நம்ம வந்து எந்த தண்ணியுமே சேர்க்கல, ஆனால் கறியிலேருந்து தானாகவே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இல்லைன்னா கறி வந்து முழுமையாக வேகிறது வரைக்கும் நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் மில்கில் ஊற வச்சதுனால கறி ரொம்பவே சூப்பராக வெந்து வரும். இப்போ இது 6 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4-5 கிராம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம்ல பாஸ்மதி அரிசி, அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இடையிடையில கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த அரிசி முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மட்டன் கூட சேர்த்து மறுபடிக்கும் வேக வைப்போம். அதனால் ஒரு 70லேருந்து 80% வெந்தால் போதும். இப்போ இடையிடையில இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துட்டே இருங்க. இப்போ அரிசி வந்து ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கையில் ஒரு அரிசியை எடுத்துகிட்டு லேசாக உடைச்சி பார்த்தீங்கன்னா நசுங்கக்கூடாது, லேசாக வந்து உடையணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு 70லேருந்து 80% வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உடைச்சிங்கன்னா அது நல்லா உடையும் 2-3, ஆனால் நசுங்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இதை வேக வைக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம மட்டன் வந்து விசில் விட்டு வச்சுருக்கோம்ல, இது வந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கறி நல்லா வெந்திருக்கான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை வேகாமல் இருந்ததுன்னா மறுபடிக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நல்லாவே வெந்திருக்கு. இது மேலே நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் லெவல் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் சுவையில் வரதுக்காக நம்ம கடைசியாகவும் நெய் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் குங்குமப்பூ தண்ணி வந்து சேர்க்குறேன். இது நல்ல கலருக்காக. அதாவது ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் 4-5 குங்குமப்பூவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் வரும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு குங்குமப்பூ கிடைக்கலன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே தம்மில் விடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய மட்டன் பிரியாணி கமன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிடும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிருக்கு. மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிருக்கு. நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இது கூட ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த சாதமும் அந்த மட்டன் கறியும் ரொம்பவே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம தம் ஸ்டேஜில் விட்டுருக்கும் போது இந்த அரிசியும் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும்.
அதே போல் அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். இதே போல் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அரிசியெல்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் மட்டன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.